Enroll your little star at Nakshatra Preschool Daycare. First come, first grab. Our just or thousand. நக்ஷத்ரா ப்ரீ ஸ்கூலில் சேர்க்கை தொடங்கியது. 100 நாட்கள் இலவச ட்ரையல். உங்கள் குட்டிகளுக்கான சிறந்த ஆரம்பம். நக்ஷத்ரா அகாடமி ஐ முதல் துபானது வரை. பிஇ, பிடெக், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அனைத்து பாடங்களுக்கும் சிறந்த டியூஷன் வகுப்புகள். எக்ஸ்பர்ட் கோச்சிங் கிளாஸஸ். எல்கேஜி முதல் எம்டெக் வரை அனைத்து பாடங்களுக்கும் ட்ரைனிங், பிளேஸ்மெண்ட், கரியர் கைடன்ஸ் அண்ட் ஃபாரின் அட்மிஷன் சப்போர்ட்டுடன். கடந்த ஜூன் மாதம் 4ஆம் தேதி பெங்களூரு சின்னசாமி மைதானத்திற்கு வெளியே நடந்த துயரச் சம்பவம் நம் அனைவரின் மனதிலும் ஆறாத வடுவை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு கொண்டாட்டத்தின் உச்சத்தில் எதிர்பாராத விதமாக நிகழ்ந்த அந்த சோகம் நம் இதயங்களை நொறுக்கியது. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியின் முதல் ஐபிஎல் கோப்பை வெற்றியை கொண்டாட லட்சக்கணக்கான ரசிகர்கள் திரண்டிருந்தனர். அந்த மகிழ்ச்சி நிறைந்த தருணம் சில நொடிகளில் பெரும் துயரமாக மாறியது. அந்த துயரமான நாளில் 11 உயிர்கள் பறிபோயின. 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்த இழப்பு நம் அனைவரையும் உலுக்கியது. அந்த நாளுக்குப் பிறகு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி மௌனம் காத்தது. இந்த மௌனம் பல கேள்விகளை எழுப்பியது. ஆனால் அது ஒருபோதும் அலட்சியத்தின் அடையாளமாக இருக்கவில்லை. அது துயரத்தின் மௌனம், ஆழ்ந்த வருத்தத்தின் வெளிப்பாடு. அந்த மௌனத்தில் நாங்கள் துயரத்தை உணர்ந்தோம். பாதிக்கப்பட்டவர்களின் வலியை புரிந்து கொள்ள முயன்றோம். அந்த மௌனத்தில் நாங்கள் செவிமடுத்தோம், கற்றுக்கொண்டோம். இந்த துயரத்திலிருந்து மீண்டு வர என்ன செய்ய வேண்டும் என்று சிந்தித்தோம். இந்த துயர சம்பவம் குறித்து மத்திய நிர்வாக தீர்ப்பாயம் CAT சில முக்கிய கருத்துக்களை தெரிவித்தது. காவல்துறை அனுமதி பெறாமல் கொண்டாட்டங்களை அறிவித்ததற்கு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி பொறுப்பு என்று தீர்ப்பாயம் கூறியது. சுமார் 5 லட்சம் பேர் மைதானத்திற்கு வெளியே திரண்டதால் பெரும் குழப்பம் ஏற்பட்டது. இந்த நிலைமையை சமாளிக்க காவல்துறைக்கு போதிய நேரம் கிடைக்கவில்லை என்பதையும் தீர்ப்பாயம் சுட்டிக்காட்டியது. இந்த சம்பவத்திற்கு பிறகு 4 மூத்த காவல்துறை அதிகாரிகள் இடைநீக்கம் செய்யப்பட்டனர். பின்னர் ஜூலை 28 அன்று கர்நாடக அரசு அவர்களின் இடைநீக்கத்தை ரத்து செய்து அவர்களை மீண்டும் பணியில் அமர்த்தியது. அவர்கள் மீண்டும் பணிக்கு திரும்பியிருந்தாலும் துறை ரீதியான விசாரணைகள் இன்னும் நிலுவையில் உள்ளன. இந்த நிகழ்வுகள் நாம் அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை உணர்த்துகின்றன. இந்த துயரத்திலிருந்து மீண்டு வர ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி ஒரு புதிய முயற்சியை தொடங்கியுள்ளது. RC என்ற ஒரு சமூக அடிப்படையிலான தளத்தை நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம். இந்த தளம் ரசிகர்களின் பங்களிப்புடன் உருவாக்கப்பட்டது. இதன் முக்கிய நோக்கம் காயங்களை குணப்படுத்துவது, பாதிக்கப்பட்டவர்களை கௌரவிப்பது மற்றும் நம்பிக்கையை மீண்டும் கட்டியெழுப்புவது. இது வெறும் ஒரு பதில் அல்ல, இது ஒரு அர்ப்பணிப்பு. துயரத்தை உணர்ந்து அதிலிருந்து மீண்டு வர நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். இந்த சம்பவம் குறித்து விசாரித்த நீதிபதி ஜான் மைக்கேல், குன்ஹா ஆணையம் சின்னசாமி மைதானம் பெரிய அளவிலான பொது நிகழ்ச்சிகளை நடத்த பொருத்தமற்றது மற்றும் பாதுகாப்பற்றது என்று அறிவித்தது. இது எதிர்கால நிகழ்வுகள் குறித்த கவலைகளை எழுப்புகிறது. கிரிக்கெட் அல்லாத பிற பெரிய நிகழ்வுகளை மைதானத்தில் நடத்துவது குறித்து தீவிரமாக மறுபரிசீலனை செய்ய வேண்டியுள்ளது. ரசிகர்களின் பாதுகாப்பு எங்கள் முதன்மையான முன்னுரிமை. இந்த துயரச் சம்பவம் பெங்களூருவின் விளையாட்டு வரலாற்றில் ஒரு இருண்ட அத்தியாயம். ஆனால் இதிலிருந்து நாம் கற்றுக்கொண்டு பாதுகாப்பான எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும். இந்த மைதானத்திற்கு நாங்கள் மீண்டும் திரும்புகிறோம். ஆனால் இது கொண்டாட்டத்திற்காக அல்ல. இது அக்கறையுடன் பகிர்ந்து கொள்ள, உங்களுடன் நிற்க மற்றும் ஒன்றாக முன்னேற. கர்நாடகத்தின் பெருமையாக நாங்கள் உங்களுடன் இணைந்து இந்த பயணத்தை தொடர்வோம். இந்த துயரமான தருணத்தில் நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம். உங்கள் வலி எங்கள் வலி, உங்கள் நம்பிக்கை எங்கள் நம்பிக்கை. நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த துயரத்திலிருந்து மீண்டு வருவோம். இந்த துயரச் சம்பவம் நம்மை பலவீனப்படுத்தவில்லை, மாறாக நம்மை மேலும் வலிமையாக்கியுள்ளது. ஒரு சமூகமாக நாம் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு எங்கள் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களின் இழப்பை ஈடு செய்ய முடியாது, ஆனால் அவர்களுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம். இந்த புதிய அத்தியாயத்தில நாம் அனைவரும் இணைந்து நம்பிக்கையுடன் ஒரு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்குவோம்.
ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி எப்போதும் உங்களுடன் இருக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ள மற்றும் சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும் மற்றும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்களின் ஆதரவு எங்களுக்கு மிக முக்கியம்.